நம்மளோட பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் வச்சு உள்ள ஆட வச்சு ஒரு பாட்டு பண்ண முடியுமானா முடியாது. ம். அப்ப வேற வழி இல்ல. இருக்கிறத வச்சே பண்ணணும். நான் ஒவ்வொரு மேடையா போய் ஒவ்வொரு வாசலா போய் தட்ட முடியாது. நான் ம். யாருன்னு நிரூபிச்சுட்டேன். என்னோட ம். கிராமிய பாடல்கள் ஓரளவுக்கு மக்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு. இதத்தான் நான் செய்ய முடியும். இத தாண்டி அவங்களுக்கு தேவைப்படும்போது நம்மள கூப்பிடுவாங்க. மத்தபடி நான் போய் இன்னும் போய் நான் சிடி குடுத்து நிக்கணும். இப்ப என் முகம் தெரிஞ்சவங்கலாம் உட்கார வைப்பாங்க. எல்லாரும் இப்படி உட்கார வச்சிட மாட்டாங்க. ஓ! ஒரு மேக்கப் போடுறதுக்கே ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு வேளை இடம் இல்லைன்னா, பக்கத்துல வீடு இருந்துச்சுன்னா, அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டாங்க. அது அவங்களோட பார்வை அவங்க நம்மள எப்படி பார்க்குறாங்கங்கிறது இதெல்லாம் இருக்கு அதுக்குள்ள. பேட்டைன்ல வந்துச்சு. வாய்ப்பு வந்துச்சு. ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. அந்த கடைசி கட்டம் வரைக்கும் போச்சு. கெட்டப்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்லாம் கூட பண்ணாங்க. கடைசியில அது என்ன காரணம் தெரியல. நிறைய படங்கள் நடிச்சுட்டு சீனே வராமலாம் இருந்திருக்கு. நம்ம நடிச்சதெல்லாம் வராம இருந்திருக்கும்ல. ஆ. அந்த மாரி தான் பஃப்னு நினைச்சேன் நான். 30 ம். நாள் ஷூட் போனாலுமே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டேன். ஆனா இப்போ உங்க மனைவிய பத்தி பாட சொன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? பொம்பளைய வேணாம் போடா, அவ நம்மளையே ஆக்கிடுவா சண்டி மாடா. சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா, நம்ம கல்லறைக்கு வெள்ளை அடிக்க அவளே நினப்பா. ஹாய் சார். வணக்கம். சூப்பர் சார். உங்களுடைய பாட்டு இப்ப வரைக்குமே கேட்டாலும் எல்லாருக்கும் அவ்ளோ வைப் பண்ண வைக்கும்னே சொல்லலாம். நெறைய பேருக்கு வந்து அது ரிங்டோனா வச்சு நெறைய பேரோட காதல்லாம் சக்சஸ் ஆயிருக்குன்னா பாத்துக்கோங்க. அப்படி ஒரு பாடகர். உங்கள சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ஓகே. எப்படி இந்த பாட்டு பாடணும், அதுவும் இப்படிலாம் ஒரு ஹிட் சாங் குடுக்கணும்னு தோணுச்சு? ஹிட் ஆகும்னு நினைச்சிட்டு எதையும் செய்யறதில்ல. ஓகே. நம்ம பண்ற நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அதுல ஏதாவது ஒண்ணு நம்மள அடையாளப்படுத்தியிருக்கும். ம், ம். அப்படித்தான் கண்டிப்பா. அந்த பாட்டு. இதுக்கு முன்னாடி அத்த மகன் நடிச்சு வாடியன் கருத்த பிள்ளை பாடல் வர்றதுக்கு ஆமா. முன்னாடி நெறைய பாடல் பாடியிருக்கோம். ஓகே, ஓகே. அதுல ஏதாவது 1, 2 மக்களுக்கு தெரிஞ்ச பாடலா இருக்கும். ம், ம். அந்த ஆல்பத்துல ஒரு ஒரு 8, 9 பாட்டு வந்து நல்லா ரீச் ஆச்சு. ஆமா. அந்த டைம்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த டயத்துல வேற எந்த ஆல்பமும் வராம இருந்த டைமா இருக்கலாம். இல்ல ம். புது டோனா இருக்கலாம். ஓகே. நாட்டுப்புற பாடல்களே கொஞ்சம் புதுமை ஏதாவது இருக்கலாம். இருந்ததுன்னா அந்த நேரம் வந்திருக்கும். சூப்பர், இப்பவும் சூப்பர். அதே உழைப்புலாம் போடுறோம். ஓகே, ஓகே. ஆனா அது மாரி வருதான்னா கொஞ்சம் அந்த கஷ்டம் தான். அளவுக்கு ரீச் கிடைக்க ஏன்னா இது இப்ப மாட்டேங்குது. வேற மாரி பண்ணணும். நீங்க மொக்கையான சாங்கா இருந்தா கூட, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொம்மைகள் இருக்குல்ல, ம். முகம் தெரிஞ்சது யாரெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு இப்ப நம்மளோட பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் வச்சு உள்ள ஆட வச்சு ஒரு பாட்டு பண்ண முடியுமானா முடியாது. ம். அப்ப வேற வழி இல்ல. இருக்கிறத வச்சே பண்ணணும். ஓகே, ஓகே, ஓகே. அது மாரி இருக்கு. உங்களுக்கு நீங்க எழுதுனதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா எத சொல்லுவீங்க? இல்ல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பாடலும் நான் எழுதல. ம். பாடல்கள் எழுதுன நெறைய நல்ல பாடலாசிரியர்கள் இருக்காங்க. நான் எல்லா பாட்டையும் நான் இசையமைக்கல. நெறைய இசையமைப்பாளர்கள் இதுல கலந்துருக்காங்க. சூப்பர், சூப்பர். எனக்கு அ நான் வந்து "வாடிய கருத்த பிள்ள", "கண்ணே உன்ன காணாம", ம். இந்த மாதிரி நெறைய பாடல்கள் பண்ணேன். அ நெறைய பாடல்கள் பிடிக்கும். ஓகே, சில ஓகே. பாடல்கள் எனக்கு என்னோட நான் பாடுன பாடல்கள் இல்லாம நாட்டுப்புற பாடல்கள் நெறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஓகே. என்னோட பாடல்கள்ல பிடிச்ச பாடல்கள் நெறைய இருக்கு. ஓகே. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னது மாரி "அத்தமகன் நெனச்சு" பாட்டு வந்து உலகம் பூரா அதான் நீங்க சொன்னீங்களே, நெறைய காதலர்கள் வந்து இந்த பாட்ட ரிங்டோனா வச்சுக்கிட்டாங்க. ஆமா. சில பேரு இந்த பாட்டையே தூதுவா அனுப்பியிருப்பாங்க. கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. மாரிலாம் அதெல்லாம் இருக்கு. நெறைய நடந்திருக்கு ஆ சம்பவங்கள். ஓகே. நீங்க நெனச்ச அந்த இடத்த தொட்டுட்டீங்களா? சினிமால? இல்ல சினிமாவுலேங்கிறத விட நான் நெனச்ச இடத்த தொட்டுட்டேன். அது மேடைகள்லயே நான் தொட்டுட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. சினிமாவுல ஒரு நல்ல பாட்டு, ஹிட்டான ஒரு சாங் குடுக்கணும். குடுக்கணும் வரணும். அதுக்காக. ம். அடுத்து ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா பாட்டு? ட்ரை என்ன பண்றது? இப்போ அ. நான் ஒவ்வொரு மேடையா போய் ஒவ்வொரு வாசலா போய் தட்ட முடியாது. நான் ம். யாருன்னு நிரூபிச்சுட்டேன். ஓகே. நான் பாடகரு, கிராமிய பாட்டு பாடுறவன். என்னோட ம். கிராமிய பாடல்கள் ஓரளவுக்கு மக்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு. இதத்தான் நான் செய்ய முடியும். இத தாண்டி அவங்களுக்கு தேவைப்படும்போது நம்மள கூப்பிடுவாங்க. ஓகே, ஓகே. இசையமைப்பாளர்கள் அவங்களுக்கு இந்த குரல் வேணும் அப்டின்னா கூப்பிடுவாங்க. ம், ம். கூப்பிடும்போது பயன்படுத்திக்கிறதா. மத்தபடி ஓகே, நான் ஓகே. போய் இன்னும் போய் நான் சிடி குடுத்து நிக்க முடியாது. கரெக்ட்டா தான். ஓகே. இப்போ நெறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்க. மேடை நாடகங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்னைக்காவது ஒரு மோசமான அனுபவத்த சந்திச்சிருக்கீங்களா? நெறைய இருக்கு. இல்ல எனக்கு ஐய்யயோ! மட்டும் இல்ல. ஓகே, ஓகே. எல்லா நாட்டுப்புற கலைஞர்களுக்குமே அது இருக்கு. ஓ! அந்த அனுபவம் இருக்கு. அது காரணம் என்ன அப்டின்னா, நம்மள ரொம்ப துச்சமா பார்க்கிறது தான். மக்கள் வந்து கலைஞர்கள்னாவே ரொம்ப சீப்பா அ நான் இங்க வெளில நாட்டுப்புற உட்காருவேன். பாடல்களுக்கு நெறைய வரவேற்பு இருக்க தானே இல்ல சார் செய்யுது. இப்ப என் முகம் தெரிஞ்சவங்கலாம் உட்கார வைப்பாங்க. எல்லாரும் இப்படி உட்கார வச்சிட மாட்டாங்க. ஓ! ஒரு மேக்கப் போடுறதுக்கே ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு வேளை இடம் இல்லைன்னா, பக்கத்துல வீடு இருந்துச்சுன்னா, அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டாங்க. ஓகே. அவ்வளோ ஈஸியா விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது நெறையா. அது
அது அவங்களோட பார்வை, அவங்க நம்மள எப்படி பார்க்குறாங்கங்கிறது இதெல்லாம் இருக்கு அதுக்குள்ள. ஓகே. இப்போ நீங்க நெறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு எழுதி நீங்களா வந்து ஏதாவது கச்சேரி மாதிரி பண்ணீங்களா? இல்ல ஆல்பம் சாங் மாதிரி ஆல்பமாவே பண்ணீங்களா? விட்டேன். ஆல்பமாவே. ம். ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி பாடியிருப்பீங்கல்ல. ம். என்ன பாட்டு பாடுனீங்க? எங்க பாடுனீங்க? ஞாபகம் ஃபர்ஸ்ட்டு இருக்கா? நான் நாடகத்துல பாடுனேன். ஓகே. நாடகத்துல வாய்ப்பு கேட்டு பாடுனது வந்து புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே. ஓ! நீங்களே பாடுனதா? இல்ல, இல்ல அது அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பாடுனது. அந்த பாட்டு தான் முதல்ல மேடையில பாடுறேன். ஓகே, ஓகே. புஷ்பனம் குப்புசாமி ஐயா குப்புசாமி. பாடுனது. அவர் பாட்ட பாடுறேன். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பாட்டு பாடுனீங்க இல்லையா? புத்தம் புது சாங். அந்த பாட்ட வந்து இப்ப நீங்க பாடுறீங்க. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, என் ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்பெடுத்து அடிக்கையில தாண்டவ கோனே, என் நெத்தியில இடி இடிக்கும் தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, என் ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. சூப்பர், சூப்பர். எப்படி சார் எந்த பாட்ட பாட சொன்னாலும் டக்கு, 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 டக்குன்னு பாடுறீங்க. எப்படி அந்த லிரிக்ஸ்லாம் இன்னுமே மெமரியில வச்சிருக்கீங்க? அதான் அது அப்போ பாடுனது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம், 15 வருஷம் இருக்கும். அப்ப ம். பாடுனது. அதுக்கப்புறம் மேடைகள்லாம் அத பாடல. ஓகே, ஓகே, அந்த ஓகே. நாடக டயத்துல பாடுனது தான். காம்படிஷன்ல பாடுனது தான். அதுக்கப்புறம் ம். பாடல. அது எல்லா இடத்துலயும் பாட முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்கான பாடல் மாரி உருவாகிருச்சு. ம். அதாவது இந்த கதைக்களத்துக்கு என்ன பாட்டு வேணுமோ அதத்தான் வைக்கிறாங்க. ம், அத ம். ஒரு சமுதாயம் கொண்டாட ஆரம்பிக்குது. அப்படிங்கிற போது இதுக்கான பாடல்கள்னா சமுதாயம் அது எல்லா சார்ந்த இடத்துலயும் பாட முடியாது. நெறைய பாடல்கள் இப்போ நீங்க பாடிட்டீங்க. சினிமா பக்கமாவும் போயாச்சு. அடுத்து ஆக்டிங்ல ஏதாவது இப்போ நீங்க ஒரு வாய்ப்பு ரீசென்ட்டா ஒரு தர்றீங்களா? ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். வாய்ப்பு குடுங்க. வா! ஏன்னா ஒரு நான் படம் எப்படி வாய்ப்பு குடுக்க முடியும்? ஆ அதுக்கு தான் இப்ப ஆள் இல்ல. இப்ப என்னன்னா, ம். பஃபூன்ல த்ரூ அவுட் கேரக்ட் பண்ணேன். ஓகே, 2 சாங் ஓகே. பாடுனேன். ம், ம். வைபவ் சார் ஹீரோ பண்ண படம் அது. ஓகே. ஹீரோவுக்கு இணையான ஒரு கேரக்டர் தான் அது இருந்துச்சு. சூப்பர். அதுதான் ஃபர்ஸ்ட்டு படமா? சார் அதுக்கு முன்னாடி வெளுத்துக்கட்டு 2010ல எஸ்ஏஎஸ்சி சாரோட டைரக்ஷன்ல வெளுத்துக்கட்டுன்னு ஒரு படம் பண்ணேன். அதுல காமெடியனா பண்ணேன். அதுல ஒரு சாங் பாடியிருந்தேன். ஓகே, ஓகே, ஓகே. பரணி சார் மியூசிக்ல தான் முதல்ல பாடுனேன். ம், ம். அப்புறம் ஜேம்ஸ் சாரு, அப்புறம் ஸ்ரீகாந்த் சாரு, சாம் சிஎஸ் சாரு, ஆ கோவிந்த் வசந்தா. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் தேடி பார்த்தோம். ஆனா, நான் என்ன பாட்டு பாடுறேனோ அந்த பாட்டுக்கு நடிக்கிறது மாரியான வாய்ப்புகள் வந்துச்சு. ம், ம். விழாவுல வந்து நான் பாடியிருந்தேன். அந்த பாட்டுக்கு அந்த பையனையும் நடிக்க வைங்கன்னு சொன்னாங்க. ஓகே. ஒரு டெத் வீட்ல நானே பாடிட்டு நடிக்கிற மாரி ஒரு ஒரு இது இருந்தது. அப்புறம் அது மாதிரியான பாடல்கள் நெறைய வந்துச்சு. முழுமையா நடிச்சது வந்து பஃபூன்ல தான் கேரக்டர் ரோல் பண்ணேன். ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் வந்துச்சு வேட்டையன்ல வந்துச்சு. வாய்ப்பு வந்துச்சு. ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ஓகே, அந்த அந்த கடைசி கட்டம் வரைக்கும் போச்சு. ஓகே. அதுக்காக நானும் தயாரா இருந்து முடி கிடிலாம் வளர்த்து, கெட்டப்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சு. அவ அவரு சாரு ஞானவேல் சாரே எனக்கு தனியா எனக்கு ஃபோன் பண்ணி, ம், எனக்கு நீங்க வரணும். ஒரு ரோல் ஒண்ணு இருக்கு. ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. நீங்க பண்ணணும்." அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 3 பேர் தேர்ந்தெடுத்தோம். அதுல எல்லாரும் உங்கள சொன்னாங்க. "நீங்க ம், கண்டிப்பா வாங்க." அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் கூட பண்ணாங்க. ம். கடைசியில அது என்ன காரணமோ தெரியல. அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. அப்புறம் அதுக்காக ஃபோன் பண்ணியும் கண்டிப்பா அடுத்த படத்துல பண்ணலான்னு அவங்க ரெஸ்பான்ஸா பதில் சொன்னாங்க. நீங்க வந்து இப்ப பாடகர் ஒரு பக்கம், நடிகர் ஒரு பக்கம். எப்படியோ பிஸி ஆயாச்சு. ஏதோ ஒரு ஆப்ஷன் வருது. பாடலாம், நடிப்பான்னு வந்தா, எத சூஸ் பாட்டு பண்ணுவீங்க? தான். பாட்டு தான். ம். ஓகே. அவ்வளவு காதல் பாடல் மேல. ஆமா. அதுதானே இது இது இவ்வளவு தூரம் நம்மள கொண்டு வந்தது. ஆமா. இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது அதுதானே. ஓகே. ஆன் ஸ்கிரீன் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அடடா! நம்மளாடா அது அப்படின்னு ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? நான் இதுல நெறைய படங்கள் நடிச்சுட்டு சீனே வராமலாம் இருந்திருக்கு. நம்ம நடிச்சதெல்லாம் வராம இருந்திருக்கும்ல. ஆ. அந்த மாரி தான் பஃபூன்னு நெனச்சேன் நானு. வராது அப்படின்னே நம்பிட்டீங்க. வராதுன்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ம், 30 ம். நாள் ஷூட் போனாலுமே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு விட்டேன். ஆனா ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, ஓகே. அதுல வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் ஒரு சீன் பண்ணியிருப்போம். நானும் வைபவ் சாரும் சேர்ந்து. ம். அதெல்லாம் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. சூப்பர். நெறைய பேரு பத்திரிக்கையாளர்களே எழுதும்போது கூட குறிப்பிட்டு ஆந்தக்குடி இளையராஜா ரொம்ப இயல்பா பண்ணியிருந்தாரு. ம், ம். அப்படின்லாம் எல்லா பத்திரிகைகளுமே அந்த பிரஸ் மீட்ல எழுதியிருந்தாங்க. ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. அது மாரி கிடைக்கணும். கிடைச்சா அது மாரி கிடைக்கணும். இது ஓகே. ஏதோ ஒரு வந்தோம் போனோம்னு வந்தோம் போனோம் தான். இருக்கக்கூடாது. அதனால அடுத்து வந்து ஃபுல்லா ஃபில்மே பண்ணலாம். வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். சூப்பர், சூப்பர். வாய்ப்புக்காக தான் எல்லாரும் ஏங்குறோம். ம். வாய்ப்ப வந்து இது வேணாம், அது வேணாம். என்ன அள்ளி போட்டு இத எத வேணா எடுத்துக்கங்கன்னு சொல்றது மாரிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுனாலும் அடிக்க தான் செய்வோம். இந்த சொல்லுவாங்கல்ல, கதை கேட்டேன் புடிக்கலைன்னு. கதையெல்லாம் என்ன சார் எனக்கு முதல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு குடுங்க. கிடையாது. அவ்வளவுதான். கதை கேட்டு புடிக்கலைன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சினிமா இருக்கிற நிலைமையில அவ்ளோ ஈஸியா இப்போ நீங்க ஒரு பிரபலம் ஆயிட்டீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. மத்தபடி நார்மலா இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குதான்றது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு.
ஓடும். இதுக்காக தேடணும், ஓடணும். ம், அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். இப்போ நான் வந்து சினிமாவ தேடி ஓடல. ம், ஆனா, சினிமாக்காரங்க பார்க்கறது மாரி ஏதோ ஒண்ணு நான் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் ம். நம்ம மேல பார்வைப்படும். ஓகே. அது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஓகே. ஆல்பம் சாங் இல்லாம, நீங்க சினிமால பண்ண சாங்ஸ் உங்களுக்கு ரொம்ப புடிச்சது எது? ஜிகிரி தோஸ்து பிடிக்கும். ஜிகர் தோஸ்து. ம். பாடுமா? ம். ரெடி பாடுங்க. ஸ்டார்ட். கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? ஜிகிரி தோஸ்தே மனச பார்த்து சுமக்கும் தோஸ்து. மாஸ் மாஸ் ஐயோ! அதாவது பாட்டு அப்படி கேட்கும்போது மொபைல்ல தான் நான்லாம் கேட்டு பார்த்துருக்கேன். நேர்ல கேட்கும்போது வேற லெவல்ல இருக்கு சார். இன்னும் அடுத்து ஏதாவது அப்கமிங் மூவிஸ் வர மாதிரியோ இல்ல அப்கமிங் ஃபில்ம். மூவிஸ் வந்து இப்போ கோவிந்த் வசந்தா சாரோட ஒரு பாட்டு வரணும். ஓகே. அப்புறம் இமான் சாருக்கு ஒரு சாங் வரணும். படம் ஏதாவது இருக்கா? படம் அப்கமிங் நடிக்கல முன்னாடி. இப்ப நடிச்ச படம் எதுவும் வரல. வரல. இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏதாவது 50 மினிட்ஸ்ல ஒரு ஃபில்ம் பண்ணதா இல்ல சொன்னீங்கல்ல. அதான். அது என்ன மாதிரியான அதான் படம்? நான் என்னோட பையனுக்காக ஒரு படம் பண்ணோம். ஒரு பைலட் மூவி ஒண்ணு பண்ணோம். ஒரு 3/4 மணி நேரம் வரும். ஓகே, ஓகே. அது வந்து சரி முதல்ல நமக்கு வாய்ப்புக்காக தேடினோம். ம், ம். ஆ சரி இப்போ வாய்ப்ப உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அதாவது சின்ன வாய்ப்பு. ஓகே. பெரிய புரியுது. பொருளாதாரம் இல்லைனா கூட ஒரு வாய்ப்ப நம்மளே உருவாக்கலாங்கிற ஒரு இது. அதனால பையனுக்காக ஒரு ஒரு பைலட் மூவி ஒண்ணு பண்ணோம். ஓகே, ஓகே, ஓகே. அதுல பையன் பாடியிருக்காப்புல. உங்களோட நான் சன். ஆமா என்னோட சன் சூப்பர், பாடியிருக்கான். சூப்பர். அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆடியன்ஸா நான் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. இப்ப நீங்க எடுத்திருக்கீங்கல்ல அந்த மூவி. அந்த மூவியோட நேம் என்ன சொன்னீங்க? நிலவை தேடும் நிழல். ஓகே. ஃபுல்லுமே கதைக்களம் எத நோக்கி நகருது? கதைக்களம் வந்து அ சின்ன பசங்களுடைய வாழ்வியல் தான் அது. ம். ஆ என் பையனோட பெரிய வயசு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் அதுல. என் ஓகே. பையனோட பெரிய வயசு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ம், ம், முழுக்க முழுக்க அந்த சின்ன பசங்களுடைய வாழ்வியல சார்ந்திருக்கும். ம். அது ஒரு ஒரு மாதிரியா இருக்கும். உங்களுடைய மனைவிக்காக நீங்க ஏதாவது பாட்டு எழுதியிருக்கீங்களா? மனைவிக்காக ஒண்ணும் எழுதல. உங்க காதலிக்காக ஆடியன் எழுதியிருக்கீங்களா? கருத்துப்புள்ளயே அவளுக்காக மட்டும். அப்படியா? அவ ஆளு கருப்பா தானே இருப்பா. அவ் எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இல்ல நான் கேட்கிறேன். அவங்களுக்காக தான் அந்த பாட்டே பண்ணீங்களா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. எடுத்துக்க வேண்டியது தான். இல்ல ரைட். எப்பவுமே ஒரு விஷயம் கேளுங்க. ம். எந்த பாட்டுமே வந்து யாரையும் நினைச்சு எழுதுனதெல்லாம் கிடையாது. இல்ல சார் நெறைய பேர் அவங்க மனைவிய பத்தி காதலி நினைச்சுலாம் சும்மா எழுதிட்டு இருக்காங்க. அப்பதான் மனைவி சந்தோஷப்படுவாங்கங்கிறதுக்காக சொல்லிக்கிறது. இப்போ உங்க மனைவிய பத்தி பாட சொன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? என்ன பாட்டு பாடலாம்? என்ன யோசிக்கிறீங்க? பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வீடியோ. பொம்பளைய பொம்பளைய வேணாம் போடா அவ நம்மளையே ஆக்கிடுவா சண்டி மாடா சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா நம்ம கல்லறைக்கு வெள்ளை அடிக்க அவளே நினப்பா இது தாண்டா பொம்பளை சட்டம். இப்ப இருக்கு உங்களுக்கு டாஸ்க் அடுத்த டாஸ்க். உங்க லவ்வர நினைச்சு ஒரு பாட்டு பாடுங்களேன். லவர் நினைச்சா எருக்கஞ்செடி கிட்ட காதல எடுத்து சொல்லி புட்டேன் அந்த ஏலந்த மரத்துல ஏதேதோ எழுதி வச்சு புட்டேன் அந்த மேக்காட்டு மூலையில மேகங்க இருக்குதடி ஏன் ராசாத்தி உன்னை எண்ணி ராகம் போறக்குதடி ஒத்தையடிப்பாத வழி கொடுக்க மெத்த போல கோர புல்லுங்கடக்க மானே நீ மனசரங்கி ஓடிவா. உங்களுக்கு வந்து மனைவி கிட்ட செம்மையா அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் சமாளிச்சு என்ன சார் இப்படி பண்றீங்க? காதலிய பத்தி பாட சொன்னா அப்படியே வர்ணிக்கிறீங்க. ஒய்ஃப பத்தி பாட சொன்னா மட்டும் திட்டிட்டு இருக்கீங்க. சரி இப்ப என்ன போட்டு குடுத்து வீட்ல அடி வாங்க வைக்கணுமா? இல்ல கேட்கிறேன். ஏன் அப்படி? ஜாலியா எடுத்துக்குவாங்க. சார், இப்ப வந்து நம்ம சினிமா வாழ்க்கை சார்ந்து நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம கொஞ்சம் பேக் போயிட்டு ஸ்கூல் லைஃப்க்கு போவோம். ஏன்னா நீங்க அப்பதான் பாட ஆரம்பிச்சீங்களா என்ன? ஆமாமா. ஆமா கரெக்ட்டா? இப்போ 4வது, 5வது படிக்கும்போதே பாட ஆரம்பிச்சுட்டேன். அப்படியா? அவ்வளோ ம். இயர்லியராவா? ஆமா. சூப்பர், சூப்பர். எதனால பாடணும்னு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதுதான் சின்ன சின்ன பசங்களா இருக்கும்போது இப்படி பாடுவோம்ல. ம். இப்படி பாடும்போது யாரோ ஒருத்தர் பக்கத்துல சொல்லி "டேய் சூப்பரா பாடுறான் அவன்" அப்படின்னு. அப்படியே நமக்கு அப்படி ஜாலியா ஆயிருச்சு உள்ள ஆ ஐஸ் கட்டின அப்போ வந்து மாதிரி. மறுபடியும் அவங்ககிட்ட பேர் வாங்கணும். இன்னும் அது ஒரு போதை தானே. புகழ் போதை தானே. கண்டிப்பா, கண்டிப்பா. சூப்பரா பாடுனேன் அப்படின்னு சொல்றது. 10 பேர் இருக்கிற இடத்துல நம்மள மட்டுமே குறிப்பிட்டு, அவன்லாம் கூட பாடுனான், இவன் சூப்பரா பாடுனான்னு சொல்லும்போது அப்படி ஏறிச்சு. ம், ம், ம். அப்போ பாடும்போது ஸ்கூல்ல வந்து இத நெறைய பேட்டிகள சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஸ்கூல்ல வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. ஆ வானொலி பெட்டியோட சேர்ந்தது. அது எஃப்எம்மோட சேர்ந்து இருக்கும். ம், அதுல வந்து கணக்கு பாடம் நடத்துவாங்க. அறிவியல் பாடம் நடத்துவாங்க. இன்னைக்கு 3ஆம் கிளாஸ்க்கு கணக்கு பாடம் அப்படின்னு சொல்லி அது பாடம் நடத்துவாங்க. ம், அதுக்காகவே அந்த டேப் ரெக்கார்டு ஸ்கூல்ல வாங்கி வைப்பாங்க. ம். அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா, அதுல ஆ காதலன் படம் வந்த புதுசு. அப்போ வந்து ஓகே. "என்ன வலை அடி என்ன வலை" பாட்ட அத ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ம். நான் வந்து இந்த துணை லீடர்ன்னு சொல்லுவோம்ல. ஆமா. ஊர்ல அங்க சொல்லுவாங்கல்ல, சாவி வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆளு, வந்து திறக்கிறதுக்கு ஒரு ஆளு இப்படிலாம் இருக்கும்.
அப்போ வந்து என்னைய லீடரா போட்டாங்க. நான் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், காலைல எல்லாத்தையும் ரெடி பண்றது, அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது டேப் ரெக்கார்டர் இருந்துச்சு. அத நான் வந்து எதார்த்தமா அது 2 பட்டன் சேர்த்து பிரஸ் பண்ணா தான் ரெக்கார்ட் ஆகும். ம். ப்ளே பட்டனையும், ரெக்கார்ட் பட்டனையும் சேர்த்து இது பண்ணணும். அப்படி பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ம். சும்மா டெஸ்ட் பண்றதுக்கு காலைல ஸ்கூலுக்கு சீக்கிரமா போயிட்டு அத பாடி வச்சேன். அது எனக்கு அழிக்க தெரியல விட்டுட்டேன். ஓகே. "என்னவளே அடி என்னவளே" பாடி வச்சுட்டேன். சார் வந்து எதார்த்தமா அத போட்டு பார்க்கும்போது ப்ளே பாட்டு. ஆயிடுச்சு. வெளுத்து எடுத்துட்டாரு. அடி. எங்க 5ஆப்பு வாத்தியாரு. ஆ. பேரு ஆரோக்கியசாமி ஹெட் மாஸ்டரு. அடி வெளுத்து எடுத்துட்டாரு. அப்புறம் அடிச்சுட்டு சொன்னாரு, நல்லா தான்டா நல்லா பாடியிருக்க" தான்டா. இது முதல்லயே அப்படின்னு. சொல்லியிருக்கலாமே. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கச்சேரிலாம் பாடி, ஓரளவுக்கு நீங்க சொல்ற மாரி பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம், அந்த ஊர்லேருந்து என்னைய கச்சேரி கேட்குறாங்க. யாரு ஆ. கச்சேரி பேசுறான்னா, என்னைய அடிச்ச வாத்தியாரு தான். ம். "நம்ம ஊர் எருதுகட்டுக்கு நிகழ்ச்சி பண்ணணும்டா, பண்ணி குட்றா" ஆ. அப்படின்னு கேட்டாரு. எவ்வளோ பெரிய ஜாலியா விஷயம்ல. இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். எத்தன வருஷம் கண்டிப்பா, கழிச்சு. கண்டிப்பா. அப்ப ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். பெருமையான பெருமை. தருணம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. நீங்க வந்து இந்த சினிமாக்குள்ள வந்துட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு தொடர்ந்து நடிக்க வாய்ப்புகள் இதுவரைக்கும் நீங்களா தேடி போகல. அப்படிதானே? ம். என்னைக்காச்சும் இல்ல நீங்க அந்த படத்துக்கு ட்ரை இல்ல, இல்ல பண்ணி 2 விஷயம் சொல்லிர்றேன். ம். வாய்ப்புகள தேடி போகலைங்கிறது வந்து தப்பான புரிதலா போயிரும். அது ஓகே. நான் அப்படி சொல்ல வரல. எனக்கான நேரம் கிடைக்கல. நான் வந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால, ம். இந்த கலைஞர்கள விட்டுட்டு என்னால போக முடியல. ஒரு ஓகே, ஓகே. 25 கலைஞர்கள் நம்மள நம்பி இருக்கிறதுனால, இவங்கள விட்டுட்டு போக முடியாதனால தான், நான் அந்த மாரி வாய்ப்புகள வாங்க முடியல. மத்தபடி பொருளாதார ரீதியாவும், ஆ வேலையாவும் நான் வந்து பிஸியா தான் இருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. பிஸியா தான் இருக்கேன். கண்டிப்பா வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பா பயன்படுத்திக்கிறேன். சூப்பர், சூப்பர். ஆக்சுவலி உங்க கூட சேர்ந்து இவ்ளோ நேரம் பேசுனதுல வந்து டைம் போனதே தெரியல. உங்களோட பாட்டு கேட்கும்போது வந்து எனக்கே அவ்ளோ வைப்பா இருக்குது. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணதுக்கு தேங்க் யூ ஸோ ரொம்ப மச். நன்றி.